இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்த மாதிரி அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்திருக்கவே மாட்டீங்க. அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம், எதிர்பார்க்கலாம். அதாங்க இமோஜி ஸ்டைல். அதாவது இமோஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இமோஜியை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த இமோஜியை அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய நபராக இருப்பீங்க, கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இந்த இமோஜியை ஒரு 3D ஸ்டைலில் க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷனை என்னால் சமீபத்தில் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடியுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் தான் ரிவைவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் எல்லாம் இருக்குது, நீங்களும் அதை மாதிரி க்ரியேட் பண்ணலாம், அதுவும் 3D ஸ்டைலில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வீடியோவை முதலிருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் பயன்படுத்த முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோவில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3D இமோஜியை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஒரு லாங்குவேஜ். இதில் உங்கள் லோக்கல் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டுமே இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும். ஸோ மறுபடியும் நான் வந்து வழக்கம் போல் வந்து என்னோடய நம்பரை வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து இந்த கோடில் என்ட்ரு பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ண, நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணுறேன், பாயை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், டாப்பில் லெஃப்ட்டில் ஒரு கேமரா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த பையனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வசதிகளை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது, ப்ளே இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து தலையை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான தலையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையனோட தலை வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ கண் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கண்ணை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்ணை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோ, அதுக்கப்புறம் உதடுகள். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான உதடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மூக்கு, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட், ஜாக்கெட், ஷூ, ரெட் கலர் ஷூ, அப்புறம் மீசை. இந்த மாதிரி அக்மெண்ட் ரியாலிட்டியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த இமோஜியை வந்து நீங்கள் எந்த சைட்லேயும் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜம்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த இமோஜி வந்து ஜம்ப் பண்ணுறாருன்னு. இதான் வந்து அக்மெண்ட் ரியாலிட்டி ஒரு இதை வந்து இதில் புகுத்திருக்காங்க. செமையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் இமோஜி, அதாவது 3Dயில் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப்லேயும் சரி, எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3D ஸ்டைலில் ஒரு இமோஜியை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில், அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அதே நேரத்தில் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே நேரத்தில் லைக் பண்ணுங்கள்.